ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபு தேவனிடம் சொன்னான். பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் யோபுவுக்கு மறு உத்தரவு சொன்னபோது, நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன். நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். தேவனாலே எல்லாம் கூடும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மண்ணினாலே மனிதனை உருவாக்கி அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவனை கொடுத்து அவனை இந்த பூமியிலே பலுகி பெருகும்படி செய்து மனுக்குலத்தை கர்த்தர் உருவாக்கினார். மறித்து போன சாராளுடைய கர்ப்பத்தை உயிர்ப்பித்து சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தையை கொடுத்து அதன் மூலமாக வானத்து நட்சத்திரங்களைப் போல சந்ததியை பெருக பண்ணினார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்நானகனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியில் வந்தபோது அவர்கள் செய்த முதல் பிரசங்கத்தில், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்றார்கள். யூத ஜனங்கள் தாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாராக இருப்பதனால் பரலோக ராஜ்யத்துக்கு கண்டிப்பாக சென்று விடுவோம் என்று அவர்களுக்குள்ளே அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்தது. யோவான் ஸ்நானகனும், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடுவோம் என்று நினையாதிருங்கள், உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள். நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ணி அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல தேவனாலே கூடும் என்று சொன்னார். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. ஒன்றுக்கும் உதவாத நம்மையும், கற்களைப் போல ஜீவனற்றவர்களாக இருந்த நம்மையும் ஜீவனுள்ள கற்களாக மாற்றி ஜீவனுள்ள கல்லாகி அவர் மேல் கட்டப்பட்ட மாளிகையாக நம்மை எடுத்து பயன்படுத்த தேவனால் கூடும். சகலத்தையும் செய்ய வல்ல தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து இருக்கிறோமா? அவர் நம்மை உருவாக்க ஒப்படைத்து இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரம தகப்பனே, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது என்று அறிந்திருக்கிறோம். மரித்து போன சாராளின் கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க உம்மால் ஆகும். கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண உம்மால் கூடும். ஜீவனற்ற கற்களைப் போல இருந்த எங்களை ஜீவனுள்ள கற்களாக உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல உம்மால் ஆகும். உம்மை அறியாத எங்களை உம்முடைய பிள்ளைகளாக்கி கொண்ட தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.